ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இணையனாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா, உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சியை திக்விஜயை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது 9ஆம் நாள் திருவிழா. திக்விஜயம்னா என்ன, இது ஏன் நடத்துறாங்க, இதோட சிறப்புகள்லாம் என்னன்னு பார்க்க போறோம். மகாராணியாக முடிசூடி கொண்ட மீனாட்சி அம்மா எல்லா திசைகளும் போய் எல்லா மன்னர்களையும் ஜெயிச்சிடுறாங்க. இந்த மதுரையம்பதிக்கு ஆட்பட்ட குறுநிலமழகா நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் போக அஷ்டதிக் பாலர்களையும் ஜெயிக்கணும்னு மீனாட்சி முடிவு பண்ணிட்டு வருணன், இந்திரன், குபேரன், ஈசானன் சொல்லிட்டு எல்லா அஷ்டதிக் பாலர்களையும் ஜெயிச்சிடுறாங்க. அவங்க எல்லாருமே அம்பாள் முன்னாடி சண்டை போட்டு அம்பாளை ஜெயிக்க முடியாது, அம்பாளை சண்டை அடைஞ்சாங்க. அதற்கப்புறமாக இவங்களுடைய கவனம் பிரம்மலோகம், வைகுண்டம், கைலாயத்துல விழுகுது. பிரம்மனும் விஷ்ணு தாயே நாங்க சொல்லி சரணடைஞ்சிருக்காங்க அம்பாள் கிட்ட. சரி, நம்ம கைலாயத்துக்கு போகணும்னு முடிவு பண்றாங்க. கைலாயத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணும்போது அவங்களுடைய தாயார் காஞ்சிரமலைக்கு பயங்கர பதட்டம். என்னமா சொல்ற, நீ கைலாயத்துக்கு போறியா, அவர் பரம்பொருள்மா, சிவபெருமான்மா, அவர் எப்படிமா நீ ஜெயிக்க போறப்ப, அதெல்லாம் இல்ல நான் பாத்துக்கிறேன்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கைலாயத்துக்கு கிளம்புறாங்க. யாரோட கிளம்புறாங்க? தன்னுடைய பெண் படைத்தளபதி அமைச்சர் சுமதியோட கத்தி கவலெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் கையில என்னென்ன ஆயுதங்கள் கிடைக்குது எல்லா ஆயுதங்களும் எடுத்து அம்பாள் கிளம்பி போயிடுறாங்க. போனதும் அங்க முதல்ல கைலாயத்துல வாயில் காப்போனக்கூடிய நந்தியம்பெருமான் வராரு. நந்தியம்பெருமான் நான் உங்களை உள்ள விட மாட்டேன், முதல்ல நீங்க என்ன ஜெயிச்சுட்டு அப்புறமா சுவாமி கிட்ட போங்கன்னு சொல்றாரு. சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நந்தியம்பெருமான்டே சண்டை போடுறாங்க. நந்தியம்பெருமான் அவருடைய தோல்வியை ஒத்துக்கிட்டு அவரே கதிரிட்டு போய் சுவாமி கிட்ட சொல்றாரு, சுவாமி இந்த மாதிரி பூலோகத்துல தடாதகை அப்படின்னு சொல்லி ஒரு அம்பாள் வந்திருக்காங்க. அவங்க என்னையவே தோக்கடிச்சிட்டாங்க, நம்ம எப்படி காப்பாத்திக்க போறோம்னு தெரியல சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சுவாமி வர. சுவாமி அப்படி புலித்தோளோட நாகாபரணங்கள்லாம் போட்டு பூதி பூசி ருத்ராட்ச மாலையெல்லாம் போட்டுட்டு கையில திரிசூலத்தோட வர. அம்பாள் அவரே சண்டை போடுறதுக்காக அப்படி வில்ல எடுத்து எடுத்து தொடுத்து நிக்கிறாங்க. அவரை பார்த்த மறுநிமிடம் மீனாட்சி அம்மாக்கே பிறப்பால் இருந்தக்கூடிய அந்த 3வது தனம் சொல்லக்கூடிய அந்த மார்பு மறையும் போது அங்க ஒரு அசுரீதி கேட்குது. தடாதகையே, இவர்தான் உனக்கு ஏற்ற கணவர் அப்படின்னு கேட்கும்போது அம்பாளுக்கு பெண்மைக்கே ஒரு நாணம் ஏற்படுது. அந்த நாணம் ஏற்பட்டோடனே அவங்களுடைய பிறப்பின் ரகசியம் அவங்களுக்கு புரியுது. புரிஞ்சவொடனே அவங்க அப்படியே வெக்கத்தோட நிற்கிறாங்க. அதை பூலோகத்துல காஞ்சிரை மாலை கிட்ட சொல்றாங்க, நான் அவரை பார்த்தேன்னா அவர் தான் எனக்கு கணவர், அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னோடனே அதுக்கப்புறமாக மாப்பிள்ளை நிச்சயம்லாம் பண்ணிட்டு அவர் கல்யாணம் முடிச்சுக்காங்க. இதுதான் திக்விஜயம். இந்த திக்விஜயம் முடிஞ்ச மறுநாள் திருக்கல்யாணம் நடக்கும். அது எப்படி நடக்கும் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த திக்விஜயத்துல மீனாட்சி தரிசனம் பண்ணும் பொழுது எல்லாருக்கும் கேட்கிற ஒரே விஷயம் வெற்றி. அந்த வெற்றியை அம்பாள் கொடுத்துருவாங்க. மீனாட்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.